ஹாய் காய்ஸ், இன்றைக்கி க்ரூம்க்கு எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். நீங்கள் செல்ஃபாக இருந்தீங்கனாலும் இதை நீங்கள் பண்ணலாம், அதை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு ஸ்கின் டோன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக் சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி ஆக்னே பிக்மெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, போர்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதையெல்லாம் எப்படி நான் வந்து சால்வ் பண்ணி அவருக்கு கிளியர் ஸ்கின் கொடுத்தேன். அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஒரு ஸ்கின் டோன் லைட்டராக காமிக்கணுன்றது அவரோட விருப்பம். ஸோ அதே மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் கிளைண்ட்டை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஸோ வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் போட்டுக்கிறோம். ஸோ என் கிளைண்ட்டுக்கு போர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி போர் ஃபில்லிங் ப்ரைமர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கரெக்டர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி நான் வந்து நல்லா ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஓவரால் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. வெரி மினிமலிஸ்டிக்காக எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணால் கவரேஜ் ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் தட்ஸ் டன், அடுத்ததாக ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரூம்க்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டோரோ ஹைலைட் ப்ளஷ்ஷு இது எல்லாமே மறந்துடணும். ஈவன் கன்சீலிங் கூட ரொம்ப பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து ஃபவுண்டேஷனே வந்து கன்சீலராக யூஸ் பண்ணி ப்ரஷ் வந்து வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்னும் கவரேஜ் ஜாஸ்தியாக அந்த இடத்துக்கு கிடைக்குன்றதுக்காக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷிங் கிடைக்கும். ஆஃப்டர் தட் நம்ம அண்டர் ஐஸ் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அண்டர் ஐஸ் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் பவுடர்ஸ் எடுத்துக்கலாம். லூஸ் பவுடர்ஸ், காம்பேக்ட் பவுடர்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் ஸ்பூலி எடுத்துக்கிறேன். லைட்டாக மஸ்காரா கோட் பண்ணி, இல்லை நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணலாம், இல்லை ஐப்ரோ மஸ்காரா இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஹேர் லைன்ஸ் லைக் ஐப்ரோஸு, அவங்களோட முஸ்டாஷ் எல்லா இடத்துலையும் இது அப்ளை பண்ணணும். ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் ஃபேஸை வந்து நல்லா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து லிப்ஸுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மினிமலிஸ்டிக்காக தெரியும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு யூசேஜ்க்காக நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய காம்ப்ளிமெண்ட்ரி டச்சப் கிட்டு வந்து என்னோடய பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸ் எல்லா பேக்கேஜ், எந்த பேக்கேஜ் பேசிக் பேக்கேஜ் எடுத்தாலும் அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்தாலும் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோடய கிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, அதை எப்பப்போ எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஹேர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஹேர் செட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே டச்சப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபினிஷ்டு லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய க்ரூமோட ஃபைனல் மேக்கப் லுக். இதில் வந்து உங்களுக்கு ஸோ நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த லைட் வந்து பாஸ் பண்ணிட்டு போகும்போது யூ கேன் ஃபீல் தட் அது அல்ட்ரா ஹெச்டி லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நார்மலாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறவங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷிங்கும் இருக்கும். ஸோ நீங்களும் க்ரூம் மேக் ஓவர் என்கிட்ட பண்ணிக்கணும், இல்லை ப்ரைடல் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா சில ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க, என் பேக்கேஜ் எவ்வளோ, ப்ரைஸிங் எவ்வளோ, இதெல்லாம் என்கிட்ட வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் காண்டாக்ட் பண்ணுறேன். Thank you for watching.